எந்த கேள்வியும் கேட்காம திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு குரங்கு உங்களை ரியலைஸ் பண்ண வைக்கும். வெல்கம் டு த மங்கி அண்ட் லேடர் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 5 குரங்கு பிடிச்சி ஒரு கூண்டில் அடைக்கிறாங்க. அந்த கூண்டுல ஒரு ஏணி வைக்கிறாங்க. அந்த ஏணிக்கு மேல ஒரு வாழைப்பழம் இருக்கு. ஈஸி இல்ல, பட் ஒவ்வொரு வாட்டியும் அந்த குரங்க ஏணி மேல ஏறி ஒரு பழத்தை எடுக்க ட்ரை பண்ணும்போது மீதி இருக்கிற 4 குரங்குகள் மேல சயின்டிஸ்ட் பச்சை தண்ணியை ஊத்துறாங்க. குரங்குகள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டான அனிமல்ஸ், அது குயிக்கா லேர்ன் பண்ணிக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஏணியில ஏறும் போது நம்ம மேல பச்சை தண்ணியை ஊத்துறாங்கன்னு சொல்லிட்டு எந்த குரங்குமே ஏறல. இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த சயின்டிஸ்ட் அந்த 5 குரங்குல இருந்து ஒரு குரங்கை வெளியே எடுத்துட்டு புதுசா ஒரு குரங்கை உள்ள கொண்டு வராங்க. அண்ட் இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. வந்திருக்கிற புது குரங்குக்கு இந்த மேட்டர் எல்லாம் தெரியாது. அது எதுவும் தெரியாம ஏணி மேல ஏற ட்ரை பண்ணும்போது மீதி இருக்கிற 4 குரங்குகள் அதை அடிச்சு ஏற விடாம தடுக்குது. இதுக்கு என்னன்னே புரியல. சோ திருப்பி இந்த மீதி 4 குரங்குகள் தடுக்கிறத பார்த்து அந்த 5வது குரங்கு ஏறாம அதுவும் அப்படியே நிக்குது. சோ இப்ப சயின்டிஸ்ட் இன்னொரு பழைய குரங்கை வெளியே எடுத்துட்டு புதுசா இன்னொரு குரங்கு ஆட் பண்றாங்க. சோ அந்த குரங்கு ஏற ட்ரை பண்ணும்போது மீதி 4 தடுக்குதுங்க. சோ இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த பழைய 5 குரங்குகளும் போய் புது 5 குரங்குகள் வந்துருது. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் மேல ஏறும்போது மத்த குரங்குகள் தடுக்கிறதுனால புதுசா வர குரங்குகளுக்கு அந்த காரணம் தெரியாது, எல்லாம் தண்ணி ஊத்துவாங்கன்ட்டு. சோ எல்லாமே தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் போகாம இருக்குது. ஒரு விஷயம் பல வருஷமா பல ஆண்டுகளமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருப்போம். பட் அது ஏன் பண்றோங்கிற ரீசனை போற போக்குல மறந்துடுவோம். சோ அந்த ரீசனே யாரும் கேட்காம ஜஸ்ட் கொஸ்டின் பண்ணாம அந்த விஷயத்தையே திருப்பி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வெறும் ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த சைக்காலஜிக்கல் மோட்டிவ் that is real. So humans ஃபாலோ பண்ற ஒரு பெரிய சிஸ்டமே ஒரு மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்றோமே தவிர, பட் அந்த மெத்தட் ஏன் உருவாச்சு அப்படிங்கிற கொஸ்டினை எல்லாரும் மறந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு விஷயத்த புதுசா ட்ரை பண்ணும்போது யாரும் அதை வேண்டான்னு தடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்னங்கிறத தெளிவா கேட்டுட்டு அதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க.